ஏன்னா உங்களை மாதிரி துரோகிங்க மூஞ்சில முழிக்காம இருந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். மறுபடியும் சொல்றேன், என்ன தேடாதீங்க. பாரதி, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. கோவத்துல நம்ம எடுக்கிற முடிவு பல நேரத்துல தப்பாதான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு பாரதி, பிளீஸ். நீ சொல்ற மாதிரி அந்த பாவத்தை நாங்க பண்ணல. உங்களுக்கு புரியலையா? ஆதின்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில வந்தாருங்கிறதே நான் அழிச்சிட்டேன். எனக்கு உங்களுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. பாரதி, பாரதி நில்லு பாரதி. பாரதி பிளீஸ் பாரதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பிளீஸ் போகாத பாரதி, பிளீஸ் தயவு செஞ்சு கேளுமா. பாரதி விடுங்க. பாரதி, பாரதி பிளீஸ் பாரதி. பாரதி கேளு. அம்மா, பாரதி இங்க வந்தாங்களா இல்லையா? ஆமா வந்தா. ஆனா இனிமே இங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னம்மா சொல்றீங்க? வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? அம்மா, உங்க ஹாஸ்பிடல் வந்திருந்தாங்கம்மா. மாமாவை பார்த்திருக்காங்க. என்னால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அம்மா, அது மட்டும் இல்லம்மா, அவங்களே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்மள நிரபராதின்னு சொல்லியிருக்காங்க. நடந்ததுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்கம்மா. மா, பாரதி நம்மள மன்னிச்சிட்டாங்கம்மா. ஆதி, அவ நம்மள தண்டிக்கலங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி அவ நம்மள மன்னிக்கலங்கிறதும் உண்மைதான்ப்பா. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே அவ நம்மள மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவங்க மேல நான் வச்சிருந்த அன்பையும் காதலையும்